ஒன்ஸ் எ லேட் கம்மர் ஆல்வேஸ் எ லேட் கம்மர். எங்களை தான் சொல்கிறேன். நாங்கள் லேட்டுன்னு நினச்சி ஸ்டேஷன் போனால் எங்கள் ட்ரெயின் எங்களை விட லேட்டு. அதுவும் இந்த ட்ரெயின் டெய்லி லேட்டாக தான் வருமா. மேங்களூர் சென்ட்ரல் டு மட்கோன் பேசஞ்சர். இந்த ட்ரெயினில் தான் எங்கள் ஜேர்னி டுவர்ட்ஸ் 1 hour and முர்தேஸ்வர் ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் கோயம்புத்தூரில் இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி உடுப்பி வந்து உடுப்பியில் ஒன் டே என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இப்போ உடுப்பிலேருந்து 1 hour போயிட்டுருக்கோம். அங்கேயும் சில பிளேசஸ்லாம் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து ஈவினிங் முர்தேஸ்வர் போகிறோம். ஆக்சுவலாக பேசஞ்சர் ட்ரெயினில் போகிறது டெஸ்ட் கிரிக்கெட் பார்க்குற மாதிரி. இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ண ஒரு டேஸ்ட்டும் ஒரு பேஷன்ஸும் வேணும். பெருசாக க்ரௌட்ஸ் இல்லாத ரயில்வே ஸ்டேஷன்ஸ், அடிக்கடி வர ரிவர் கிராசிங், முக்கியமாக இந்த ரூட்டில் வர லாங் டனல்ஸ், அப்புறம் கோஸ்டல் கர்நாடகாவோட க்ரீனரின்னு இதெல்லாம் மார்னிங் சன்லைட்டில் விண்டோ சீட்டில் உட்காந்து பார்க்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. டுவர்ட்ஸ் மகாராஷ்டிரா போகிறப்ப 6.5 கிலோமீட்டர்ஸ்க்கு லாங் டனல்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இந்த ஜேர்னியில் நாங்கள் போயிட்டுருக்க இந்த ரூட்டில் டனல்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி டிஸ்டன்ஸாக இருந்தாலும் எங்களுக்கு இந்த டனல்ஸே பயங்கர வாவ் ஃபேக்டராக தான் இருந்தது. ஏன் சொல்கிறேன்னா, செகண்ட் டனல் கிராஸ் பண்ணுறப்பலாம் ஏர் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகி காது கொஞ்சின்னு சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெயினில் இருந்த எல்லாரும் மேக்ஸிமம் காதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் உட்காந்துருந்தோம். டுவர்ட்ஸ் முர்தேஸ்வர் போகிறப்ப ட்ரெயினில் இருந்தே எங்களால் சிவன் ஸ்டாச்சுவையும் கோபுரத்தையும் பார்க்க முடிஞ்சது. இந்த ட்ரிப்பில் எங்கள் டெஸ்டினேஷன் முர்தேஸ்வர் போகிறதா இருந்தாலும் அதையும் தாண்டி இருக்க 1 hour போக 2 ரீசன் இருக்குது. ஒன்று, முர்தேஸ்வரை ஈவினிங் சன்செட்டில் பார்க்கணுன்றது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பெஸ்ட் திங் இன் நேச்சர்னு நிறைய விஷயம் இருந்தாலும் சன்செட் தான். அந்த டைமில் கடலுக்கு பக்கத்தில் இருக்க சிவன் ஸ்டாச்சுவை பார்க்க நல்லா இருக்கும்னு அந்த டைமை சூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஈவினிங் வரைக்கும் எங்கே போகலான்னு சர்ச் பண்ணப்போ தான் எங்களுக்கு 1 hour கிடச்சிது. உத்தர கர்நாடகாவில் இருக்க ஒரு சின்ன கோஸ்டல் டவுன். நாங்கள் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், இந்த ஊர் இன்னும் பெருசாக கமர்ஷியல் ஆகாமல் ஒரு காம் ஸ்பேஸில் நிறைய க்ரீனரியோட ரிலாக்ஸ்டாக இருக்குது. அதுதான் இந்த ஊரோட அழகுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குது அண்ட் வி கேன் வாக் த்ரூ தட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு தெரிஞ்சுது. அதனால தான் இப்போ 1 hour போயிட்டுருக்கோம். இந்த ரூட்ல இருக்க மேன்மேட் பியூட்டி என்னன்னா, 1 hour ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி வர இந்த ஷராவதி ரிவர் கிராசிங். ஆல்மோஸ்ட் 2 kilometers டிஸ்டன்ஸ் லாங் இருக்க இந்த ரிவர் கிராசிங் தான் கர்நாடகாவோட லாங்கஸ்ட் ரிவர் கிராசிங். இந்த ரிவர் கிராசிங்கோட நாங்கள் 1 hour ரீச் ஆயிட்டோம்.
பிளான் படி ஸ்டேஷன் டு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ் பார்த்துருந்தோம். சரி பக்கம் தான், ஆட்டோவில் போயிடலாம். ஸ்டேஷன் வாசலில் நிற்கிற ஆட்டோவில் விசாரிச்சா 500 கேட்டாங்க. இதில் லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேற. ஸோ எங்களால் எதுவுமே பேச முடியல. மெயின் ரோடில் போய் கேட்டு பார்க்கலாம் டுவர்ட்ஸ் மெயின் ரோட் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே போய் கேட்டப்போ தான் சொன்னாங்க இங்கேருந்து 9 கிலோமீட்டர்ஸ்னு. அப்போதான் தெரிஞ்சது நான் பிளான் பண்ணுறப்பே மேப் லொக்கேஷனாக தப்பாக பார்த்துருக்கேன்னு. ஆட்டோவில் அகெயின் 1 hour ரவுண்டான வரைக்கும் தான் கொண்டு போய் விட்டாங்க. அந்த ஆட்டோன்னா இங்கேருந்து நாங்கள் வர மாட்டோம், அந்த வேனில் போங்கன்னு ஒரு வேனில் ஏற்றி விட்டாரு. எங்கள் 2 பேருக்கும் ஒரே சிரிப்பு, என்னென்னமோ பண்ணுறோன்னு. ஒரு 20 மினிட்ஸில் நாங்கள் ஷராவதி ரிவரை கிராஸ் பண்ணி அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டையும் ரீச் பண்ணிட்டோம். டே ஸ்டார்ட்லேருந்தே சொதப்பல்னால மேக்ஸிமம் எங்கள் பிளான் படி எதுவுமே போகல. முக்கியமாக நாங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை, எங்கள் கண்ணில் எதுவுமே படவும் இல்லை. நான் கொஞ்சம் சொதப்பிட்டேன்னு என் ஃப்ரெண்டுகிட்ட சாரி சொல்லவும் அவன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது கூட இல்லைன்னா என்னடா ட்ரிப்புன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் கேமரா முன்னாடி வந்து ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஏதோ ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, ஏதோ மிஸ் ஆகிடுச்சுன்ற மாதிரி நினச்சிட்டே இருக்குது. பட் அவனுக்கு இருக்குது, எனக்கு அப்படி இல்லை. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஒரு பிளேஸஸும் சரி, ஒரு விஷயமும் சரி, ஒரு கிராஸ் ஓவரும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அந்த அவனுக்கு ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது ஒரு 5%. எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5% வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நல்லா இருக்கும் உள்ளே போல. இல்லைடா மாப்பிள்ள ஆடுதுடா. அதுதான் சொல்றேன்டா. த ஹோல் மேங்க்ரோவ் போர்டு வாக்கில் எனக்கு ஹோல்சம் ஃபீல் கிடைச்சது இது எண்டாகிற இடத்துல தான். அகைன் ஒரு குட்டி பிரிட்ஜை கிராஸ் பண்ணி ரிவருக்கு நடுவில் 1 person அட் அ டைம் மட்டும் போக முடியல. நாங்கள் வந்ததை விட இன்னும் சின்னதாக ஒரு வாக்கிங் பிரிட்ஜில் நடந்து பெரிய பெரிய ரூட்ஸோடு இருக்க ட்ரீஸை சுற்றி வர ஒரு ஸ்பேஸில் கொண்டு வந்து முடிக்கிற எனக்கு ஒரு ஜேர்னி கம்ப்ளீட்னஸ் ஃபீலை கொடுத்தது. ரிட்டன் அதே ரூட்டில் தான் வெளியே வரணும். இங்கே ஒரே ஒரு கடை தான் இருக்குது, அங்கேயும் நான்வெஜ் தான் இருந்தது. ஈவினிங் முருதேஸ்வர் போகிறோன்றதுனால வெஜ் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ வெளியே போய் பார்த்துக்கலான்னு அங்கேருந்து கிளம்பிட்டோம். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த காசர்கோட் பீச் இருக்குது. அப்படியே வாக் பண்ணி உள்ளே போனதுமே ஒரு குட்டி ஃபுட் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டோம்.
மெனுலாம் பெருசாக எதுவும் இல்லை. வெஜ் ஃப்ரைட் ரைஸும் கோபி ஃப்ரைட் ரைஸும் மட்டும்தான் இருந்தது. அங்கே சாப்பிட்றப்போ ஓகேவா இருக்குன்னு தான் தோணுச்சு. ஆனால் சாப்பிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு இந்த ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருப்போம்னு நினச்சி கூட பார்க்கல. இந்த காசர்கோட் பீச் ஒரு ப்ளூ ஃப்ளாக் பீச். அப்படின்னா ரொம்ப க்ளீனாக ஈகோ ஃப்ரெண்ட்லியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்தியாவில் ப்ளூ ஃப்ளாக் பீச் ஆல்மோஸ்ட் 10+ பீச்சஸ் தான் இருக்குது. அதில் இந்த காசர்கோட் பீச்சும் ஒன்று. நம்ம பார்த்த ஷராவதி ரிவர் கூட இந்த அரேபியன் சீல தான் வந்து மீட் ஆகுது. இந்த உச்சக்கட்ட வெயில்லையும் உண்ட மயக்கத்துலையும் அங்கேருந்து பெஞ்சில் உட்காந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தெரிகிற லேண்ட்ஸ்கேப்ஸ், பேம்பூஸில் பில்ட் பண்ணி வச்சிருக்க சிட்டிங் பெஞ்சஸ், க்ளீனாக இருக்க பீச் சாண்ட்னு பார்க்குற எல்லா விஷயத்தையும் வச்சு கதை பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 3:30 போல் அங்கேருந்து முருதேஸ்வர் கிளம்பிட்டோம். மெயின் ரோடு வந்ததும் இங்கேருந்தே பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணி பஸ்ஸும் ஏறிட்டோம். முருதேஸ்வரில் என்னென்னலாம் பண்ணோம், முருதேஸ்வர் சன்செட் ஆகிறப்ப எப்படி இருந்துச்சு, முருதேஸ்வர்லேருந்து அவுட் ஸ்டேஷன் போக லாஸ்ட் பஸ்ஸோ லாஸ்ட் ட்ரெயினோ எப்போ, அதை மிஸ் பண்ணிட்டு நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம், எங்கள் பிளான் எப்படிலாம் உல்ட்டாவாக மாறுச்சுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.